அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சேஷாத்ரி சுவாமிகள் தவம் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தந்தை தாய் மறைவுக்கு பின்னாடி உலகப்பற்றிலேருந்து மெதுவாக தன்னை அவிழ்த்துக்கிறாரு சுவாமிகள். சித்தப்பாவும் சித்தியும் காட்டிய ஆதரவும் அன்பும் அவர்கிட்ட பலிக்கலை. தாயின் அந்திம சொற்கள் ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்கு. அருணாச்சலம்ங்கிற சொல் அடி மனசில் ஆணிவேர் மாதிரி பதிஞ்சிருக்கு. திருவண்ணாமலையை மனசாலேயே கண்டு ஆராய்ஞ்சு சிகரங்களோட ஒரு அட்டையில் மலையை வரைஞ்சி வச்சுருக்காரு. இதில் பெரிய வியப்பு என்னென்னா, அது மிக சரியாக அமைஞ்சிருந்தது பின்னாட்களில் தெரிய வந்துச்சு. பூஜை அறையில் அப்படத்தோட காமாட்சி ராமர் படங்களை வச்சு பூஜிக்கிறாரு. அதிகாலை முதல் பிற்பகல் வரை அறையை தாழ்பால் போட்டு பூஜையில் ஈடுபட்டிருப்பார். வேலைக்கு சாப்பிட்றதில்ல. சில நாள் முழு பட்டினி. தாய் வழி தாத்தா உபதேசித்த ஜோர்ஜ் மகா மந்திரத்தை உணர்ச்சியோட ஜபம் செய்வார். உடம்பு கெட்டுடோன்னு உறவினர்கள் சொல்கிற உபதேசத்தை கேட்க மாட்டார். தாயோட உபதேசமான அருணாச்சலம் பற்றி அவர் மனசில் ஒரு விதையாக பதிஞ்சிருக்கிறதுனால அது ஓங்கி முழங்குவார். தியானத்துக்கு வீட்டில் இடையூறு இருக்கிறதுனால கோயிலுக்கு போனார் சேஷாத்ரி சுவாமிகள். அங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதியும் காமாட்சி சன்னதியும் தியான கூடங்களாக மாறுது. அடிக்கடி குளிப்பார். மூக பஞ்சக துதியை விடாமல் சொல்லுவார். அவ்வப்போது சேஷாத்ரி சுவாமி சூரியனை வணங்குவார். எப்போதும் ஏதாவது முனகிக்கிட்டே இருப்பார். எந்த வீட்டில் வேணால் போய் உட்காருவார். எண்ணெய் தேய்க்கிறதில்ல, முகசவரம் செய்யறதில்ல. பெருமாள் திருவீதி உலாவு போது வழியில் இருக்கிற கல் முள்ளெல்லாம் பொறுக்கி தூரம் எறிவார். சாப்பிட கொடுக்குற உணவை காக்கைகளுக்கும் நாய்களுக்கும் போடுவார். கர்மா தொலையணும்னு சொல்வார். அதுக்காகத்தான் ஜபம் செய்கிறேன்னு சொல்லுவார். ஞான பைத்தியம்னு எல்லாரும் அவரை எள்ளி நகையாடுறாங்க. ஆனாலும் நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் தவத்தை விடவே இல்லை. வீட்லேயும் கோயில்லையும் அவருக்கு இடையூறுகள் ஏற்பட்டதுனால அவர் மயானத்துக்கு போய் ஜபம் பண்ணுறாரு. மயானத்தில் ஜபம் செஞ்சா ருத்ரன் சீக்கிரம் அனுகிரகம் செய்வார்னு சொல்வார். மயானத்தில் ஜபம் செய்கிறது சரின்னு வாதிடுவார். அது ஒரு பெரிய வித்வான் கிட்ட ஒரு 3 மணி நேரம் விவாதம் பண்ணுறாரு. வடமொழி சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி அதில் வெற்றியும் பெறுறாரு. மயானத்துக்கு போக வேணாம், போனால் வீட்டுக்குள்ளே வர வேணாம் அப்படின்னு சித்தப்பா சொல்லவே சரின்னு வீட்டுக்குள்ளே வர்றதை நிறுத்திட்டார். சேஷாத்ரி சுவாமிகளோட தந்தையோட நினைவு நாளும் வருது. சடங்குகள் நடத்த ராமசாமியும் கல்யாணியும் சாமியை போய் அழைக்கிறாங்க. நானும் சன்னியாசி, எனக்கு எதுக்கு இந்த சடங்கெல்லாம் மறுத்துடுறாரு. ஆனாலும் சித்தியும் சித்தப்பாவும் விடலை. அவர் அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு அறைக்குள்ளே போட்டு அவர் சடங்குகளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சடங்கு நடத்த வேண்டிய அவரோட கடமை நடத்த வேண்டிய நேரம் வரும்போது அவரை கூப்பிடுறதுக்காக அறையை திறந்து பார்க்குறாங்க. சுவாமி உள்ளே இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, முதல் முறையாக உணர்றாங்க நம்ம சுவாமிகள் ஒரு பெரிய மகான்கிறத உணர்றாங்க. பல முறை சேஷாத்ரிக்கு எண்ணெய் தேய்க்கும் போது வானத்தை பார்த்து தேவதைகள் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏளனம் செஞ்சவர் தான் சித்தப்பா ராமசாமி. உபாசனையும் வைராக்கியமும் மிகுந்த நிலையில் ஹரித்வாரில் தொடங்கி ராமேஸ்வரம் வரை பயணம் மேற்கொண்ட ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள்ங்கிறவர் காமாட்சி தரிசனத்துக்காக காஞ்சிபுரம் வராரு. அங்கே சேஷாத்ரியை பார்க்குறாரு. அவருக்கு சந்நியாசம் தந்து சீடராக்கிக்கிறாரு. அப்போ நம்ம சந்நியாசிக்கு வயது 19. அந்த வயசுலேயே எல்லாம் துண்டித்து துறவியாகிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ காஞ்சிபுரத்தையும் விட்டு அவரோட அம்மா சொன்ன அருணாச்சலம்ங்கிற அந்த விதையை மனசில் வாங்கிக்கிட்டு அவர் அருணாச்சலத்தை தேடி பயணம் மேற்கொள்கிறார்.